எங்களுக்கு கீழ் வீட்டு அம்மா எங்களை சடனாக வெளியே போகணும்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்களும் ரெடி ஆனோம். நாங்கள் போக போக ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு. கடைசியாக வந்தது பார்த்திங்கன்னா ரத்னாபட் ஆசிரமம். பாரதீப் சிட்டியில் நிறைய ஆசிரமம் இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் போனது பார்த்திங்கன்னா பகவான் ஜெகநாத் இருக்காங்க. ஆசிரமம் வந்ததும் சாமி கும்பிட்டு பாபாட்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து உட்காந்தோம். உடனே எங்களுக்கு கீழ் வீட்டு அம்மா வந்து ஒரு பெரிய டாஸ்க் எங்களை நம்பி கொடுத்துட்டாங்க. என்னென்னு பார்த்தா ஒரு 20-25 பேராட்ட வருவாங்க, சாப்பிட வருவாங்க. இல்லை நம்ம சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அதுவும் பார்த்திங்கன்னா வெங்காயமும் பூண்டு இருக்கக்கூடாது, அப்படி தான் சமைக்கணும். இங்கே இருக்கிற எல்லா கோவிலையும் பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்க, அப்படி தான் சமைப்பாங்க. வீட்டில் நம்ம சமைக்கிறப்போ ஒரு 4-5 பேர்னா அதை மெஷர்மெண்ட் கம்மியாக போடுவோம், குவான்டிட்டி கரெக்டாக வந்துடும், அப்படியே சமாளிச்சிடலாம். பட் ஆனால் ஒரு 20-25 பேருக்கு சமைச்சதெல்லாம் நான் சமைச்சதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம். எங்கள் ஊர்லலாம் சமைப்போம். வில்லேஜ்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துருவாங்க. எங்கள் பெரியம்மா, எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி எல்லாம் வந்து அத்தை எல்லாம் சமைப்பாங்க. நாங்கள் ஓகே அப்படின்ட்டு வேடிக்கை தான் பார்ப்போம். வேடிக்கை பார்க்குற கோஷ்டியில் தான் இருப்பேன். போய் ஹெல்ப் பண்ணுற இதில் கூட நான் இருக்க மாட்டேன். மேலே பாரத்தை போட்டு என்னென்னலாம் நம்ம வந்து ஆனியன் கார்லிக் இல்லாமல் சமைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அப்படியே வீட்டிலலாம் ஃபோன் பண்ணி கேட்டு ஓகே சமைக்கிறேன் அப்படின்ட்டு ரெடி ஆயிடுச்சு. உடனே வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டோங்க. ஸோ அதனால் டைம் இருந்துச்சு. லஞ்சுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணோம். வீட்டில் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கவும் அம்மா வந்துட்டு சாம்பார் செய், உப்பு பருப்பு மாதிரி பண்ணிடு அப்படின்னாங்க. ஆனால் அவங்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தாங்க. முருங்காய் வாங்கி வச்சுருந்தாங்க, கத்திரிக்காய்லாம் இருந்துச்சு. சரி ஓகே காய்கறி போட்டே சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ட்டு சாம்பார், அப்புறம் அவியல் ஈஸியாக இருக்கும்ல, வெறும் தயிர் மட்டும் தான் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம், தேங்காய்லாம் அம்மியில் அரைச்சி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவியல் ஃபிக்ஸ் பண்ணோம். சாம்பார், அவியல், அப்புறம் முட்டைக்கோஸ் நிறையா இருந்துச்சு, முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணோம். அப்புறம் கொண்டக்கடலை ஊற வச்சு அது வந்து நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கெலாம் பண்ணுற மாதிரி கொண்டக்கடலை ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணி வச்சிட்டோம். கேரட் பீன்ஸ் இருந்துச்சு, ஸோ அதனால் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அது பண்ணோம். அப்புறமேட்டு கூட்டு ரெடி பண்ணலாம்னு நினச்சேன். புடலங்காய், சுரக்காய் ரெண்டுமே வந்து கூட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே அந்த ரெண்டுமே அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் கூட்டு விட்டாச்சு. ஏன்னா அவியலுக்கு போடுற அதே பேஸ்ட்டு தான் கூட்டுக்கும். ஸோ அப்படியே ரெண்டும் ஒட்டுக்க அரைச்சிட்டோம்னா ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த 2 வெஜிடபிளும் கிடைக்காதனால கூட்டு செய்யலை. அப்புறம் பருப்பு பாயாசம், நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் வைப்போம்ல, அந்த மாதிரி பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அது ஒன்று பிளான் பண்ணலாம். பெரிய லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 2-3 பேர் இருக்காங்க. ஆனால் அந்த 2-3 பேருக்கும் நான் பேசுகிற லாங்குவேஜ் புரியாது, அவங்க பேசுகிறது எனக்கு புரியாது. ஏன்னா இங்கே வந்து ஒரிசாவில் வந்து ஒரியா பேசுவாங்க, நம்மளுக்கு தமிழ், இங்கிலீஷு ஏனோ தானோன்னு தான் வரும். ஸோ எப்படி நான் கம்யூனிகேஷன் பண்ணி எப்படி நாங்கள் சமைச்சு எப்படி நான் 2 மணிக்குள்ளே கொடுக்க போகிறேன்னு தெரியல. நான் இங்கே ஒரு பக்கம் சமாளிச்சு எப்படியோ சமைச்சிட்ருக்கேன். எங்கடா என் வீட்டுக்கார காணமே, அந்த மனுஷரை காணமேன்னு திரும்பி பார்த்தா என் பிள்ளையை மிச்சிட்டு இருந்தா. அப்படி ஒரே அட்டகாசம் பாப்பா, அநியாயத்துக்கு பண்ணா. அந்த டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் சமைச்சு டயர்டானோ இல்லையோ, என் வீட்டுக்காரர் என் பிள்ளை பின்னாடி திரிஞ்சு என் வீட்டுக்காரர் டயர்டாயிட்டு. அப்படி அங்கே நிறைய பூனையெல்லாம் இருந்துச்சு. அதை தூக்கி வச்சு விளையாடுறது, ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு சாமி கும்பிட்றது. ஃபைனலாக எப்படியோ சமைச்சு முடிச்சாச்சு. ஆனால் என்னது சாம்பாரில் தான் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆனியன் போடல, கார்லிக் போடல, புளி கூட ஆட் பண்ணல, எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்துச்சு. மற்றபடி பொரியல்லாம் சூப்பராக இருந்துச்சு.